வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2026 ஆண்டுக்கான பத்ம விருதுகள் யாருக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை அறிவித்திருக்காங்க, பின்னாட்களில் இதை வழங்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். முதல்ல 1954 ஆண்டிலிருந்து இந்த விருதுகள் வழங்குகிறாங்க. இப்போது இந்த 2026 ஆண்டுக்கானது மொத்தமாக 131 விருதுகள் அறிவித்திருக்காங்க. இதில் பத்ம விபூஷன் விருதுகள் 5 அறிவித்திருக்காங்க, பத்ம பூஷன் விருதுகள் 13 அறிவித்திருக்காங்க, பத்மஸ்ரீ விருதுகள் இது 113 அறிவித்திருக்காங்க. இப்போது ரீசெண்டாக ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், அப்புறம் பத்மஸ்ரீ, இதில் உயரிய விருதுகள் அடிப்படையில் இதை அடுக்குங்க, அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவிலேயே மிக மிக உயரிய விருது எது அப்படின்னா பாரத ரத்னா விருது, இரண்டாவதாக பத்ம விபூஷன் விருது, மூன்றாவதாக பத்மபூஷன் விருது, நான்காவதாக பத்மஸ்ரீ விருது. இதில் இப்போ இந்த பாரத ரத்னா விருது அறிவிக்கலை, அதை அவங்க தனியாக தான் அறிவிப்பாங்க. மீதி எல்லா விருதுகளும் அறிவித்திருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ரொம்ப அதிகமான விருதுகள் மகாராஷ்டிராவுக்கு அறிவித்திருக்காங்க, 15 விருதுகள் அறிவித்திருக்காங்க. இரண்டாவதாக தமிழ்நாட்டில் 13 விருதுகள் அறிவித்திருக்காங்க. அப்புறம் பெண்களுக்கு 19 விருதுகள் அறிவித்திருக்காங்க. அப்புறம் வெளிநாட்டு வாழ் இந்தியர் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 பேருக்கு அறிவித்திருக்காங்க. அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பத்ம விருதுகள் வெளிநாட்டினருக்கும் வழங்குறது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மறைந்த பின் இப்போ 16 பேருக்கு அறிவித்திருக்காங்க. முதல்ல பத்ம விபூஷன் விருதுகள் பார்க்கலாம். பத்ம விபூஷன் விருதுகள் 5 பேருக்கு அறிவித்திருக்காங்க. முதல்ல மறைந்த கேரள முன்னாள் முதல்வரான விஎஸ் அச்சுதானந்தன் அவருக்கு அறிவித்திருக்காங்க. இவருக்கு பொதுப்பணி அப்படிங்கிற கேட்டகரியில் அறிவித்திருக்காங்க. அப்புறம் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியான கேடி தாமஸ் அவருக்கு அறிவித்திருக்காங்க. இவருக்கும் பொதுப்பணி அப்படிங்கிற கேட்டகரியில் தான் அறிவித்திருக்காங்க. இவர் கேரளாவை சேர்ந்தவர். அப்புறம் மகாராஷ்டிராவை சேர்ந்த மறைந்த நடிகரான தர்மேந்திரா அவருக்கு கலை அப்படிங்கிற பிரிவில் அறிவித்திருக்காங்க. அப்புறம் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இசைக்கலைஞரான என் ராஜம் அவர்களுக்கும் கலை அப்படிங்கிற பிரிவில் வழங்கியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கேரளாவை சேர்ந்த மலையாள பத்திரிகையாளரான பி நாராயணன் அவருக்கு இலக்கியம் கல்வி அப்படிங்கிற பிரிவில் அறிவித்திருக்காங்க. இந்த 5 விருதுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நமக்கு இந்த ஆண்டு நடைபெற எல்லா எக்ஸாம்லேயும் முக்கியமான சில எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த பத்ம விருதுகள் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நடைபெற போகிற எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்தது பத்மபூஷன் விருதுகள் இது 13 பேருக்கு அறிவித்திருக்காங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவை சேர்ந்த பின்னணி பாடகியான அல்கா யாக்னிக் அவங்களுக்கு கலை பிரிவில். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பாடகி இவங்களுக்கெல்லாம் பாடகி, இசையமைப்பாளர் இவங்களுக்கெல்லாம் கலை பிரிவில் வழங்குவாங்க. ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா உத்தரகண்ட் முன்னாள் முதல்வரான பகத்சிங் கோஷியாரி அவருக்கு பொதுப்பணி அப்படிங்கிற கேட்டகரியில் அறிவித்திருக்காங்க. அப்புறம் மருத்துவரான கேஆர் பழனிசாமி அப்படிங்கிறவருக்கு மருத்துவம் அப்படிங்கிற பிரிவில் வழங்கியிருக்காங்க. இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா. நம்ம பார்த்துருந்தோம்ல தமிழ்நாட்டில் 13 பேருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு, அதில் ஒருத்தர் இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கியிருக்காங்க. அதனால் இவருடைய பேர் இன்னும் முக்கியம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாமில் எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து பத்மபூஷன் விருது பெற்றவங்களுடைய பேர் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அடுத்தது நடிகர் மம்முட்டி, இவர் கேரளாவை சேர்ந்தவர், உங்களுக்கு தெரியும். இவருக்கு கலை அப்படிங்கிற பிரிவில் வழங்கியிருக்காங்க. அப்புறம் அமெரிக்காவை சேர்ந்த மருத்துவரான நோரி தத்தாத்ரேயுடு அப்படிங்கிறவருக்கு மருத்துவம் பிரிவில் வழங்கியிருக்காங்க. அப்புறம் மறைந்த விளம்பர நிபுணரான பியூஷ் பாண்டே அவருக்கு கலை பிரிவில் வழங்கியிருக்காங்க. இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். அடுத்தது தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபரான எஸ்கேஎம் மயிலநாதன் அவருக்கு சமூக சேவை அப்படிங்கிற பிரிவில் வழங்கியிருக்காங்க. ஓகேவா. அப்போது தொழிலதிபரானவருக்கு நம்ம வர்த்தகம் அப்படிங்கிற பிரிவில் வழங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது, இவருக்கு சமூக சேவை அப்படிங்கிற பிரிவில் தான் வழங்கியிருக்காங்க. அடுத்தது சதாவதானி ஆர் கணேஷ் அப்படிங்கிறவருக்கு கலை பிரிவில் வழங்கியிருக்காங்க. இவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். அடுத்தது மறைந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வரான சிபு சோரன் அவருக்கு பொதுப்பணி அப்படிங்கிற துறையில் வழங்கியிருக்காங்க. அப்புறம் வங்கியாளரான உதய் கோட்டக்
உதய் கோட்டக் யார் அப்படின்னா இந்த கோட்டக் மஹேந்திரா பேங்க் இருக்குல்ல, அதோடைய ஃபவுண்டர், அதோடைய நிறுவனர். அவருக்கு பார்த்திங்கன்னா வர்த்தகம் தொழில் அப்படிங்கிற கேட்டகரியில் வழங்கியிருக்காங்க. இவர் மகாராஷ்டிரா சேர்ந்தவர். இவருக்கு மகாராஷ்டிரா பிரிவில் வழங்கியிருக்காங்க. அப்புறம் மறைந்த அரசியல் தலைவரான வி.கே. மல்ஹோத்ரா அவருக்கு பொதுப்பணித்துறையில் வழங்கியிருக்காங்க. இவர் டெல்லியை சேர்ந்தவர். அடுத்தது கேரளாவை சேர்ந்த வெள்ளாப்பள்ளி நடேசன், இவருக்கு பொதுப்பணித்துறையில் வழங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விஜய் அமிர்தராஜ், இவர் வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கார். இவருக்கு விளையாட்டுத்துறையில் வந்து அறிவித்திருக்காங்க. அடுத்து பத்மஸ்ரீ விருதுகள் பார்த்திங்கன்னா 113 பேருக்கு அறிவித்திருக்காங்க. நமக்கு 113 தமிழ்நாடு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவை கிடையாது. நமக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்த விருதுகள் யாருக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக தமிழ்நாட்டை சேர்ந்த 11 பேருக்கு இந்த பத்மஸ்ரீ விருது வந்து அறிவித்திருக்காங்க. அது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். மருத்துவரான H.V. ஹண்டே அவருக்கு அறிவித்திருக்காங்க. அடுத்தது எழுத்தாளரான சிவசங்கரி, இவங்களுக்கு இலக்கியம் மற்றும் கல்வி இந்த பிரிவில் வழங்கியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சூரிய வம்சம் அப்படின்னு இவங்க எழுதின ஒரு நூலுக்காக சரஸ்வதி சம்மான் விருதுகள் கூட கிடைத்திருக்குது. நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கூட முன்னாடி பார்த்துருப்போம். ஓகே, அடுத்தது இப்போது சென்னை ஐஐடியோடைய இயக்குனராக இருக்கிற வி. காமக்கொடி, அவருக்கு பார்த்திங்கன்னா அறிவியல் பொறியியல் இந்த கேட்டகரியில் வழங்கியிருக்காங்க. அப்புறம் கர்நாடக இசை சகோதரிகளான ரஞ்சனி பாலசுப்ரமணியன் மற்றும் காயத்ரி பாலசுப்ரமணியன், இவங்க 2 பேருக்கும் கலை பிரிவில் வழங்கியிருக்காங்க. அப்புறம் வேளாண் ஆராய்ச்சியாளரான கே. ராமசாமி, இவர்களுக்கு அறிவியல் பொறியியல் இந்த கேட்டகரியில் வழங்கியிருக்காங்க. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரான கே. விஜயகுமார், இவருக்கு குடிமை பணி அப்படிங்கிற பிரிவில் வழங்கியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது ஸ்ரீ ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் அவர்களுக்கு கலை பிரிவில் வழங்கியிருக்காங்க. ஓகேவா. அப்போ நம்ம ஆன்மீகம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது, கலை பிரிவில் தான் வழங்கியிருக்காங்க. அடுத்தது கால்நடை மருத்துவரான புண்ணியமூர்த்தி நடேசன், இவருக்கு மருத்துவம் பிரிவில் வழங்கியிருக்காங்க. அப்புறம் மறைந்த பழங்குடியின ஓவியரான ஆர். கிருஷ்ணன், இவருக்கு கலை பிரிவில் வழங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர், இவருக்குமே கலை பிரிவில் வழங்கியிருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா கடவுள்களுடைய சிலைகள்லாம் செய்கிறதுல ரொம்ப பிரபலமானவர். அப்புறம் மிருதங்க கலைஞரான திருவாரூர் பக்தவச்சலம், இவருக்கும் கலைப்பிரிவில் வழங்கியிருக்காங்க. அப்புறம் சிலம்பம் பயிற்சியாளரான கே. பழனிவேல், இவருக்கு விளையாட்டுத்துறையில் வழங்கியிருக்காங்க. இவர் வந்து புதுச்சேரியை சேர்ந்தவர். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது, ஆனால் புதுச்சேரியை சேர்ந்தவர். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரை தவிர 11 பேருக்கு பத்மஸ்ரீ விருது தமிழ்நாட்டிலேருந்து வழங்கியிருக்காங்க. அப்புறம் 2 பேருக்கு பத்மபூஷன் விருதுகள் வழங்கியிருக்காங்க. ஓகேவா. அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மகாராஷ்டிரா மாநில பிரிவில் நடிகர் மாதவன் இருக்கார்ல, அவருக்கும் பத்மஸ்ரீ விருது வந்து அறிவித்திருந்தாங்க. அதையும் நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.